Hello students, welcome back to our channel மாணவன் ஆசிரியர். இன்னைக்கு இந்த வீடியோவில் 6th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் செகண்ட் டேர்ம் டெஸ்ட் டிசம்பர் 2024க்கான கவர்மெண்ட்டோட ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். காலம் 2 மணி நேரம், மொத்த மதிப்பெண் பார்த்தீங்கன்னா 60. சரியான விடையினை தேர்ந்தெடுத்ததுக்கு ஒரு 5 இருக்குது. கோடிட்ட இடம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 இருக்குது. அதுக்கு கீழே சரியாக தவறாக கேட்டிருக்காங்க. அதே மாதிரி பொறுத்துக்க. இதில் 2 மார்க் பொறுத்த வரைக்கும் ஏதேனும் 6 வினாக்களுக்கு விடையிலே 6 × 12 காரணி செடி மூலம் 60ஐ வகுக்க 40 மற்றும் 56 மீப்பேவா காண்க. ஒரு கொடிக்கம்பத்தின் நீளம் 5 மீட்டர் 35 சென்டிமீட்டர். அந்த கொடிக்கம்பத்தின் நீளத்தை சென்டிமீட்டரில் கூறுக. 20 நிமிடங்கள் வினாடிக்கு மாற்றுக. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஸோ இதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த கொஸ்டின் பேப்பர்லேருந்து சம்ஸ் எல்லாம் உங்களுக்கு அப்படியே ரிப்பீட் ஆகும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணிடுங்க. மறக்காத மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மரபொரு படத்தை எண்கோவையாக மாற்றுக. ஏதேனும் 6 வினாக்களுக்கு விடையிலே 6 × 3 18. ஸோ இது கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர். அதனால் இந்த கொஸ்டின் பேப்பருடைய கொஸ்டின் எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஜாமெண்ட்ரி ஏபி = 7 சென்டிமீட்டர் அளவில் ஒரு கோட்டுத்துண்டு வரைந்து கோட்டுத்துண்டின் மீது பி என்ற புள்ளியினை குறிக்கவும். பி வழியாக ஏபி கோட்டுத்துண்டிற்கு செங்குத்து கோடு வரைக. 7.8 சென்டிமீட்டர் அளவில் ஒரு கோட்டுத்துண்டு வரைக. கோட்டுத்துண்டிற்கு மேலாக 5 சென்டிமீட்டர் தூரத்தில் பி என்ற புள்ளியினை குறிக்க. பி வழியே கோட்டுத்துண்டிற்கு இணை கோடு வரைக. இது ஒரு முக்கியமான சம்மு. இது நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் 6th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ். 6th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் காமன் செகண்ட் டேர்ம் டெஸ்ட் டிசம்பர் 2024க்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் தமிழ் மீடியம் கொஷின் பேப்பர். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல். அடுத்தடுத்து நிறைய கொஷின் பார்த்தோன்னா அப்லோட் பண்ண போகிறோம். 6th ஸ்டாண்டர்ட் செகண்ட் டேர்ம் டெஸ்ட் டிசம்பர் 2024. அந்த அப்டேட்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ஆல்னு ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் கொடுக்கக்கூடிய ரெகுலர் அப்டேட் எல்லாமே தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஷோ ஆகிட்டு இருக்கும். ஸோ இதுதான் அப்டேட்டு. தேங்க்யூ.